ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஸ்தா தோடில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஹார்ட் போர்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வாரியலோட குச்சியை கொஞ்சம் சைஸு சின்னதாகவும் சைஸு பெருசாகவும் 2 டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லை ஒட்டி விட்டுக்கிறேன். க்ளூகன் வச்சு ஒட்டினா தான் ஒட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்ச ஹார்ட் போர்டை 1.5 சென்டிமீட்டர் கேப் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டி விட்றேன். பெருசு ஒன்றும் சின்னது ஒன்றுமா ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கினேன். இப்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹார்ட் போர்டில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அது மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் பிஸ்தா ஷெல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இது சென்டரில் நீங்கள் வந்து ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மிரர் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக கிளாசிக்காகவும் இருக்கும். செகண்டாக இந்த மாதிரி ஒரு ஹார்ட் போர்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஹார்ட் போர்டை இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணி எடுக்கிறேன். 2 பிஸ்தாத்தோட இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டுறேன். ஸ்ட்ராபெரி மாதிரி தான் பண்ண போகிறேன். கண்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி க்ரீன் கலரில் இருக்கிறதுக்காக க்ரீன் கலர் செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் டாட் டாட்டும் வச்சு விட்டுக்கிறேன். குட்டி லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 10 பீஸ் போல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹார்ட் போர்டை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணதுனால எனக்கு ஒரு 10 பீஸ் போதும். பெரிய ஹார்ட் போர்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்படின்னா கொஞ்சம் நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இந்த ரவுண்ட் கலர் ஹார்ட் போர்டில் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீசஸை ஒட்டி எடுக்கிறேன். ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக எல்லோ கலர் நூலால் கட்டினதுக்கப்புறமா ஹார்ட் போர்டில் ஒட்டி எடுக்கிறேன்.
நான் இதில் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு எழுதுகிறேன். நீங்கள் வெல்கம்னு எழுதலாம், இல்லை ஸ்வீட் ஹோம்னு எழுதலாம். நீங்கள் எந்த ரூமில் அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மூணாவதாக குட்டி மெடிசன் பாட்டிலில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கம்பி எடுத்து அது தண்டு மாதிரி இருக்கிறதுக்கு செலோடாப்பால் ஒட்டி எடுக்கிறேன். அது பிஸ்தா ஷெல்லில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா அதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். நான் பிங்க் கலர், ஃபுல்லாகவே பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் எடுக்கலாம், இல்லை மல்டி கலரில் ஒரு பூவும் ஒரு கலரில் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த குட்டி மெடிசன் டப்பாவில் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். இதில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கிறேன். பிங்க் கலர் பூ பண்ணியிருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே பிங்க்கும் இது சென்டரில் ஒயிட்டும் இருக்கிறத மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் டொயினால் கட்டி எடுத்துக்கிறேன். இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர்ஸை வச்சதுக்கப்புறமா க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மெடிசன் கவரில் தான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு குட்டியான மெடிசன் கவர் இந்த மாதிரி ஹார்ட்போர்டை குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி க்ளூ வச்சு ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுக்கிறேன். ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிஸ்தா ஷெல் எடுத்து 2 ஒட்டினதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னும் 2 ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் பெரிய பூவாக கிடைக்கும். தண்டுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு கம்பி எடுத்து அதில் க்ரீன் கலர் செலோடாப்பால் ஒட்டினதுக்கப்புறமா பிஸ்தா ஷெல்லை இது மேலே கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 8 பீஸ் போல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மெடிசன் கவரில் ப்ளூ கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு கேப்ல எல்லாம் ஒயிட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ளவர்ஸுக்கு மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி மல்டி கலராக பெயிண்ட் பண்ணி எடுத்து இதில் வச்சதுக்கப்புறமா க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக குட்டியாக ஒரு பாட்டில் எடுத்து அதில் ஃபுல்லாக க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்தா ஷெல்லில் ஃப்ளவர் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளவராகவே பண்ணுறேன். ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி இந்த பாட்டில் மேலே ஒட்டி விட்டுக்கிறேன். எல்லாமே சிம்பிளான ஐடியாவில் தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டெக்கோருமே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.